பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்திருக்கிறது. இந்திய மக்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய தருணம் என மக்கள் தங்களுடைய கருத்துகளையும் ராணுவத்திற்கு ஆதரவையும் தெரிவித்து வரக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும், இந்திய அரசு தரப்பில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும், இதுபோன்ற விவரங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் தொலைபேசி வாயிலாக இணைகிறார் வெளியுறவு விவகாரங்களின் நிபுணர் திரு பாலாஜி அவர்கள். வணக்கம் திரு பாலாஜி. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெளியுறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்தியா இஸ் அ பீஸ் லவ்விங் நேஷன். அது மட்டும் இல்லாமல் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற கொள்கைகளை வகுத்து ஒரு அமைதி நாடு அப்படின்ற ஒரு பெயரோடு தான் இந்தியா உலக அரங்கத்தில் இருந்துட்டு வருது. ஆனால் இது போன்ற ஒரு நாட்டை சீண்டி வருகிறதா பாகிஸ்தான் அப்படின்ற கேள்வியும் எழுகிறது. தற்போதைய சூழலில் இந்தியா மேற்கொண்டிருக்கும் இந்த நடவடிக்கை எவ்வளவு சரியானது, எவ்வளவு துல்லியமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதலில் வீரத்திற்கு பெயர் போனது இந்தியா. ஸோ வீரத்திற்கு போர் பண்ணது தமிழகம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சோழர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் முழுக்க கப்பலால் ஆண்டிருக்காங்க. அதனால தமிழர்களையும் இந்தியாவையும் அவங்க ரொம்ப குறைத்து மதிப்பிட்டாங்க பாகிஸ்தான்காரங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்தை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு மக்கள் இது வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அண்டை நாடுகளை அச்சுறுத்தி கொண்டு வந்தாங்க 60 வருஷமா 70 வருஷமா. அதை முதலில் முற்றுப்புள்ளி வைத்தது எப்போதுன்னா 2016 நமக்கு தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்த போது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த ஆர்டிபிஷியல் பவுண்டரி, இன்டர்நேஷனல் பவுண்டரியை தாண்டி நம்ம முதல்ல அட்டாக் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2019 அவங்க அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணோம். ஸோ இதை விட சிவியராக பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணும்போது அட்டாக் பண்ணிருக்கு. அப்போ அவங்க அட்டாக் பண்ணும்போது நம்ம அதை விட பல மடங்கு அட்டாக் பண்ணுவோங்கிறத தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களும் சரி, நம்மளோட அரசாங்கமும் மிக 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 ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு மட்டுமல்லாம அனைத்து நாடுகளுக்கும் இருக்கு. இந்தியா ஒரு வல்லரசு நாடு. இந்த உலகத்திலேயே மிக மிக ஜனநாயக முறையில் வல்லரசு நாடு இந்தியா. இந்த இந்திய நாட்டை எல்லாரும் குறைச்சி மதிப்பிட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கமும் செஞ்சிருக்கு, இந்திய ராணுவமும் செஞ்சிருக்கு. இது மக்களுக்கு மிக மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக. அதாவது இந்தியாவினுடைய இது போன்ற நடவடிக்கை, அதாவது இந்திய தரப்பிலிருந்து ஏற்கனவே நட்பு நாடுகளுக்கு எல்லாமே இது தொடர்பான விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னாலும் கூட இந்த நடவடிக்கைகளை வெளியுறவு விவகாரங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில இந்த நடவடிக்கை என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை அதில் ஏற்படுத்தும்? இந்தியா ஒரு பீஸ் லவ்விங் கண்ட்ரி. இந்தியா பாத்தீங்கன்னாக்கா ஐநா சபையில் இந்தியா பர்மனன்ட் மெம்பர்ஷிப் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் இல்லைன்னா கூட நம்ம பாத்தீங்கன்னாக்கா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ நம்மளுடைய ராணுவம் போய் அங்க அந்த பார்ட் ஆஃப் த யூஎன் செஞ்சிருக்காங்க. ஆனா அதையே ஒரு இதுவா வச்சுட்டு நம்ம நாட்டை சீண்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தவறான ஒரு நோக்கத்தை நம்ம முறியடிச்சிருக்கோம். அதுதான் இந்த அட்டாக் சுற்றி, வேற எதுவும் இல்லை. இந்த மாதிரி அட்டாக்கை நீங்க நம்ம நாட்டினுடைய இறையாண்மையையும் நம்ம நாட்டுடைய மக்களையும் நம்ம நாட்டுடைய மக்களோட உயிரையும் இவங்க நம்ம அண்டை நாடுகள் சாதாரணமா நடிச்சு நம்மளை இந்த மாதிரி தீவிரவாதிகளை வைத்து கொண்டு தாக்குதல் நடத்தினா நம்ம நாடு திருப்பி பதிலடி கொடுப்போம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்கு.